மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மலர்விழி மோகன்ராஜ், மலர் மருத்துவ ஆலோசகர். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கான மலர் மருந்துகள் என்ன? அதை எப்படி அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஒரு மலர் மருந்து அப்படிங்கிறத எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, நம்முடைய குணநலன்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கணும். அப்போ குழந்தைகள் படிக்கல அப்படின்னாலும் அதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது. அப்போ எந்த காரணத்தினால நம்ம குழந்தை படிக்கல அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மலர் மருந்துகளை கொடுக்கும்போது அது நிச்சயமா ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ குழந்தைகள் படிக்காததற்கான காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம லைனா பார்க்கலாம். முதல்ல ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போறாங்களா இல்லையா? ஸ்கூலுக்கு போகல அப்படின்னா என்ன ரீசன்னால போகல? அதுக்கடுத்து போயிட்டு கிளாஸை கவனிக்கிறாங்களா இல்லையா? கவனிக்கலைன்னா எந்த மாதிரி கவனிக்கல? அதுக்கடுத்து கவனிக்கிற சப்ஜெக்ட் புரியுதா இல்லையா? புரியல அப்படின்னா ஏன் புரியல? நல்லா புரிஞ்சிருச்சு, ஞாபகம் இருக்குதா இல்லையா? இது எல்லாமே சரியா இருக்குது அப்படின்னா அவங்க உடம்புல தேவையான தெம்பு இருக்குதா? இந்த மாதிரி காரணங்களை நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து அதற்கான மலர் மருந்துகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ ஒரு குழந்தை பயத்தினால ஸ்கூலுக்கு போகல, டீச்சர்ஸை பார்த்தா பயமா இருக்குது, இல்ல அப்படின்னா வீட்டை விட்டு தனியா போக பயமா இருக்குது, அந்த மாதிரி காரணங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு மிமுலஸ் ராக்ரோஸ் அப்படிங்கிற மலர் மருந்துகளை கொடுக்கணும். அதுக்கடுத்து இல்ல எனக்கு அம்மாவை விட்டு போக பிடிக்கல, அப்பாவை விட்டுட்டு போக பிடிக்கல, அந்த மாதிரி பிரச்சனைனால உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போகல அப்படின்னா சிக்கரி அப்படிங்கிற மலர் மருந்தை கொடுக்கலாம். அதுக்கு அடுத்ததா ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, பிரச்சனை இல்லை, ஆனா கிளாஸை கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் உங்க டீச்சர் கிட்ட இருந்து வந்தது அப்படின்னா அவங்க ஃபுல்லா கவனிக்கிறது இல்லையா, இல்ல கவனிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கவனம் சிதறி போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு குழந்தை மொத்தமாவே சப்ஜெக்டை கவனிக்கிறது இல்லை, எங்கேயோ ஒரு ட்ரீம்லயே இருக்கிறாங்க, கற்பனை உலகில மிதந்துகிட்டு இருக்கிறாங்க, இருக்கிற கிளாஸுக்கும் அவங்க மைண்டுக்கும் சுத்தமா சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா கிளமேட்டிஸ் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது அவங்க நிகழ்கணத்துக்கு வருவாங்க, என்ன கிளாஸ்ல போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சு அவங்க படிச்சுப்பாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கவனிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களையே அறியாம அவங்களுடைய கவனம் வேற எங்கேயோ சிதறி போகுது, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா செஸ்னட் பட் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கணும். பொதுவாகவே இந்த செஸ்னட் பட் மனநிலை இருக்கக்கூடிய குழந்தைகள் உட்கார்ந்து முழுமையா படிக்கிறது அப்படிங்கிறது இருக்காது. படிக்க உட்கார வச்சோம் அப்படின்னா நான் பாத்ரூம் போயிட்டு வர்றேன், தண்ணி குடிச்சிட்டு வர்றேன், சாப்பிட்டு வர்றேன், பசிக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இடையில இடையில எழுந்து போவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம செஸ்னட் பட்டுங்கிற மருந்து கொடுக்கும்போது உட்கார்ந்து படிக்கிறது, முழு கவனத்தோட ஒரு வேலையை செய்யறது அப்படிங்கிற ஒரு தன்மை அவங்க கிட்ட வந்துடும். அதுக்கடுத்து கவனிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா என்னதான் கவனிச்சாலும் என்ன கிளாஸ்ல எடுக்கிறாங்க அப்படிங்கறது புரியல அப்படின்னா வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது நல்ல புரிதல் தன்மை அப்படிங்கிறது வந்துடும். என்ன சொல்றாங்கங்கிறத புரிஞ்சு சப்ஜெக்ட் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனா புரியிற சப்ஜெக்ட் மறந்து போயிருது, கிளாஸ்ல எடுக்கும்போது நல்லா புரியுது, இங்க படிக்கும்போது நல்லா சின்சியரா உட்காந்து படிக்கிறாங்க, ஆனா எக்ஸாமுக்கு போகும்போது மறந்து போயிருதுங்கிற கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா ஸ்க்லராந்தஸ்ங்கிற மருந்தையும் வாட்டர் வைலட் அப்படிங்கிற மலர் மருந்தையும் கொடுக்கும்போது நல்ல ஞாபக சக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஓகே, ஆனா எப்பவும் டயர்டா இருக்கிறாங்க, உடம்புல எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா ஹான்பீம் அப்படிங்கிற மலர் மருந்தையும் ஆலிவ் அப்படிங்கிற மலர் மருந்தையும் கொடுக்கும்போது அவங்களுக்கு உடம்புல நல்ல எனர்ஜி இருக்கும், நல்லா படிக்கவும் செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை அப்படிங்கிறது படிக்கல அப்படின்னா அதற்கான காரணங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மலர் மருந்துகளை பொதுவா ஜெனரலைஸ்டா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. அத ரிசல்ட் கிடைக்காததுனால மலர் மருந்துகள் வேலை செய்யல அப்படிங்கிற முடிவுக்கு நிறைய பேர் வர்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. நிச்சயமா சரியான மனநிலை அப்படிங்கிறத சூஸ் பண்ணி கொடுக்கும்போது மலர் மருந்துகள் அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும். உங்க குழந்தைகிட்டையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி.